ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கப்பில் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் வச்சு இதே அளவு எடுத்தாலும் ஓகே தான். 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு, 1 கப் அளவு கடலைப்பருப்பு, கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் எடுத்தாலும் ஓகே தான். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3/4 கப் அளவு துவரம்பருப்பு, ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, கடைசியாக காய பவுடர். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட வாசனை ஓரளவு லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு போட போகிறோம். இதுவும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் வறுத்து ஒரு பிளேட்டில் இப்போது மாற்றி வச்சாச்சு. அடுத்ததாக கருப்பு எள் இருக்குது இல்லையா, அதை வறுக்க போகிறோம். எள் நல்லா பொரிஞ்சு வரணும். உங்களுக்கு எள் பொரியும் போதே டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜ்லேயே நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தலையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். வத்தல் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக காய பவுடர், அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த கருப்பு எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைக்கும் போதே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் கண்டினியூஸாக அரைக்காமல் லைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு எல்லாமே பவுடர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இன்னும் 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு உதிரியாக வராது. இந்த மாதிரி தான் கிடைக்கும் எள். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, வத்தல், பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருந்த அந்த இதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ஐயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 2 சுற்றி விட்டுருங்க. இப்போது நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்த அந்த எள் பவுடரோடு சேர்த்து 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கைட்டையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எள் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா ஒரு சுற்று 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.